வணக்கம், வணக்கம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை. இது ஆனந்தத்தின் அலை. நான் ரிஷாலிருந்து ஜோதி நாராயணன். நாம் இணைந்திருப்பது உங்களுக்கான நேரம் என்ற நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம். பல வாரங்களாக எப்படி விதியை மாற்றி அமைப்பது என்ற பல கருத்துக்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். நிச்சயமாக இந்த கருத்துகள், இந்த ஆலோசனைகள், பல கதைகள், இது எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சு நம்ம நிச்சயமா ஏதோ ஒண்ணு செயல்ல போட்டு நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்காக நம்ம அந்த ப்ராசஸ்ல இருந்து கொண்டிருக்கோம். ஏன்னா ஒரு விஷயம் கேட்கும் போது கேட்க கேட்க நம் உள் உணர்வு மாற ஆரம்பிக்கும். அப்ப நமக்குள்ள சுயமா மாற்றம் ஏற்படும். அப்ப வாரம் வாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெற்று கொண்டிருக்கும் என்று நம்புகின்றேன். அந்த நம்பிக்கையோட இந்த வாரமும் மறுபடியும் ஒரு புதிய தலைப்பு. இந்த தலைப்பு ஒரு புதுசா இருக்கும். அறிதல், புரிதல், அனுபவம். அறிதல், தெரிந்து கொள்ளுதல், தெரிஞ்சுக்கிறோம். புரிதல், ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அனுபவம். நீங்க கேட்கலாம், இது என்ன புதுசா தலைப்பு இருக்குன்னு. இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம்? ஏன் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன்? இதுக்கும் விதி மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இந்த நிகழ்ச்சியே எதற்குன்னா, நம்ம விதியை மாத்தி அமைக்க வேண்டும். விதியை எப்படி மாத்தி அமைக்கலாம்? விதி மாத்தி அமைப்பதுன்னா என்ன? நாம் சிந்தனையை மாத்தி அமைக்க வேண்டும். அதாவது எதிர்மறையான சிந்தனையிலிருந்து நேர்மறை சிந்தனைக்கு நாம போக வேண்டும். எதிர்மறை சிந்தனை நம்மளோட விதியை எப்படி ஆக்கும்? மோசமாக்கும். அதாவது சோகத்துக்குள்ள கொண்டு வந்துடும், இழப்புக்கு கொண்டு வரும். நேர்மறையான சிந்தனை நம்மளுக்கு சதா சந்தோஷம், செல்வம், ஆரோக்கியம் நிறைந்ததாக ஆக்கும். அதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. அதாவது எப்படி நம்ம வாழ்க்கையில சதா சந்தோஷமா இருக்கிறது, அதற்குத்தான் வாரம் வாரம் பல தலைப்புல, சிறு தலைப்புல நம்மளுக்கு பல சகோதரிகள், சகோதரர்கள், அவங்க படிச்ச கருத்து, அவங்க வாழ்க்கையில அனுபவம் செய்து கொண்டு இருக்க விஷயங்களே நமக்குள்ள விளக்கி கொண்டு இருக்காங்க. நிச்சயமாக அதில் பல கருத்துக்கள் நீங்க குறிப்பெடுத்து அதை நீங்க செயல்ல போட்டு கொண்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நானும் அந்த செயல்ல போட்டுக்கிட்டு இருக்கும் போது என்னோட சுயமாற்றத்தையும் என்னால பார்க்க முடியுது. விதியை மாத்துவது என்றால் என்ன? விதியை மாற்றி அமைப்பது என்றால் நம்மளோட சிந்தனை, சொல், செயல், பார்வை, கேட்கின்ற சத்தம், சுவாசிக்கின்ற மூச்சு, இது எல்லாமே மாற வேண்டும். அதாவது எதிர்மறையிலிருந்து நேர்மறையாக மாற வேண்டும். நெகட்டிவா எல்லா நெகட்டிவும் விட்டுட்டு பாசிட்டிவா மாறணும். அப்பதான் விதி அழகாக இருக்கும். விதியை அழகாக மாத்த வேண்டும். அதற்கு இந்த தலைப்பின் விளக்கத்துக்கு, ஆழத்துக்கு போறதுக்கு முன்ன உங்க முன்னால ஒரு சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இந்த கேள்விக்கு நிச்சயம் அப்புறம் நம்ம பதில் வரும். ஆனா முதல்ல இந்த கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம விதியை மாத்தணும்னா, விதியை மாத்தி அமைக்கணும்னா நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ், ஆக்கப்பூர்வமானதும், நேர்மறையானது, எதிர்மறையானது. நேர்மறை, எதிர்மறை. எதிர்மறைனா என்ன? எதிர்மறைனா கெட்டது, நேர்மறைனா என்ன? நல்லது. தெரிந்து கொள்றோம். தெரிந்து கொள்வதனால வாழ்க்கையில மாற்றம் வருகிறதா? இல்ல தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு வாழ்க்கையில சிந்தனை, சொல், செயல் மாற்றம் அடைகின்றதா? இல்ல அனுபவத்தினால வாழ்க்கை மாறுகின்றதா? கெட்ட பழக்கத்தை கத்துக்கொண்டாலும் சரி, நல்ல பழக்கத்தை கத்துக்கொண்டாலும் சரி, விதியை ரெண்டு வழியில நம்ம மாத்திக்கலாம். அது அனைவருக்கும் தெரியும். நம்ம ஆசைப்பட்டா நம்ம எதிர்மறையான வாழ்க்கையும் வாழலாம், ஆசைப்பட்டா நேர்மறையான வாழ்க்கையும் வாழலாம். எல்லாரும் அவங்க அவங்க கையில தான் அவங்க விதி இருக்கிறது. நம்ம எதை தேர்ந்தெடுக்க போறோம்? நன்றாக அன்றாடம் சந்தோஷமாக, குற்ற உணர்ச்சி இல்லாமல், மகிழ்ச்சியாக, எல்லாம் செல்வமும் ஆரோக்கியமும் நிறைந்து வாழ போறனா? சுயமரியாதையோடு வாழ போறனா? இல்ல நான் குற்ற உணர்ச்சியோட, சுயமரியாதை இழந்து, இழப்போட, சோகத்தோட, பயத்தோட வாழ போகிறனா? அது நம்மளோட சாய்ஸ் இல்லையா? ஆனா இங்க நம்ம வாரம் வாரம் கிளாஸ் கொடுப்பது எதற்காக? நம்மளோட வாழ்க்கையை சதா சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்வது தான் நம்மளோட நோக்கம். அதாவது சத்திய பாதையில் போவது தான் நம்மளோட நோக்கம், இந்த கிளாஸோட நோக்கமும்.
இது நம்ம சத்திய பாதையில போகணும்னா, நம்ம விதிய வந்து சத்தியமாக ஆக்கிக் கொள்ளணும்னா, எது உதவி செய்யும்? தெரிந்து கொள்வதா? அதாவது அறிதல், நம்ம அறிஞ்சுகிட்டா, தெரிஞ்சுகிட்டா ஒரு விஷயத்த மாறிருவோமா? புரிஞ்சுகிட்டா மாறுவோமா? இல்ல அனுபவம் செஞ்சா மாறுவோமா? எது நம்மளுக்கு மாற்றத்தை கொண்டு வரும்? இந்த கேள்வியோட நம்ம இந்த தலைப்பின் ஆழத்துக்கு போகலாம். தெரிந்து கொள்ளுதல். இதுக்கு உதாரணத்தை பார்க்கலாம். இப்ப விதி என்று சொல்றோம். ஏன்னா நம்ம விதிய பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். விதிய மாத்தணும். ஆக்கப்பூர்வமான வாழ்க்கை வாழணும். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். நிம்மதியா இருக்கணும். வெற்றிகரமாக இருக்கணும். சதா வெற்றி அடையணும். வாழ்க்கையில செல்வம் வேணும். ஆரோக்கியம் வேணும். இதெல்லாம் பத்தி தான் விதி. அப்ப விதினா என்ன? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, விதினா விதிதான் என்று சொல்லுவாங்க. தெரியும். விதினா என்னன்னு தெரியும். விதினா என்னன்னு கேட்டா விதி. ஆனா அதோட புரிந்துணர்வு எத்தனை பேத்துக்கு இருக்கு? விதி என்றால் அதோட புரிந்துணர்வு கொஞ்சம் பேத்துக்கு தான் இருக்கு. சிலவர்களுக்கு இருக்கும். ரொம்ப பேத்துக்கு விதி என்றால் அது கடவுள் எழுதி வச்சது. தன்வினை தன்னை சுடம். இந்த மாதிரிலாம் அதை தெரிஞ்சுக்கிறதோட விட்டுடுறாங்க. அதை பத்தி ஆழமா புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்ப இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? அப்ப புரிந்தல்னா என்னன்னா, அது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, எந்த மாதிரி சூழல்ல அது உருவாகுது, நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது அனுபவித்தல் என்னன்னா, அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் மாற்றத்தை, அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில விதி என்னன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல சந்தோஷம், சோகம், அன்பு இருக்கு, அன்பு இல்லாதது இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நோய்கள் வருகிறது. இதுதான் விதி. விதி என்றால் நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையின் பயணங்கள். இந்த வாழ்க்கை பயணம் ஏன் இப்படி மாறுகிறது? ஏன் நம்ம வாழ்க்கை பயணத்துல சந்தோஷம், சோகம் என்பது வருது? ஏன் சந்தோஷமாவே எப்போதும் இருக்கலாமே, சோகம் ஏன் வருது? ஏன் சோகம் வருதுன்னு நீங்க கேளுங்களா? அதிகமானவர்க்க தன் வினை தன்னை சுடுதுன்னுவாங்க. என்ன செய்யறது? கடவுள் எழுதி வச்சிட்டாரு என்று அப்படி பொதுவா சொல்லிட்டு போவாங்க. ஆனா இதுல சிலவர்கள் மட்டும்தான் அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதை மாத்தியம் அமைத்துக் கொள்கிறார்கள். அதனால ஒருத்தர் வாழ்க்கைக்கு இது மூன்றும் தேவை. தெரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், அதை நம்ம விழிப்புணர்வுல கொண்டு அந்த மாற்றத்தை அனுபவம் செய்ய வேண்டும். அப்படி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும். நம்மள நிறைய பேரு நம்ம விதியை நினைச்சு நொந்துக்கிறோம். எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை? நான் மட்டும் ஏன் வெற்றி அடைய மாட்டேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு மட்டும் ஏன் இந்த நோய்? என் வாழ்க்கையில நான் முன்னேறணும், நான் நிறைய முயற்சி செய்யறேன், எனக்கு கிடைக்க மாட்டுது. இந்த மாதிரி பல புலம்பல் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம நல்லா கவனிச்சோமா, நம்ம நிறைய விஷயத்துல நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க மாட்டுது. அதை பத்தி நம்ம ரொம்ப அக்கறையோ ஏன் கிடைக்க மாட்டுது அந்த ஆராய்ச்சியில போனதில்லை. சிலவர்கள் கிடைச்சதே போதும், அதை பத்தி என்னத்தை யோசிச்சிருக்கு, எது வருதோ அப்படியே வாழ்ந்துட்டு போவோம், இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அந்த அலட்சிய போக்குல வாழ்றவங்களும் இருக்காங்க. ஏழைகள் வராங்க இல்லைங்களா? சிலவங்க பிச்சைக்காரங்களை எடுக்கிறாங்க. இந்த பிச்சைக்காரர்கள் என்னைக்காச்சும் நினைச்சிருக்காங்களா, எனக்கு பிச்சை எடுக்க வேணாம், நான் நல்ல வாழ்க்கை வாழணும், நான் ஏன் பிச்சை எடுக்கணும், பிச்சை எடுக்க வேணாம், இந்த மாதிரி எண்ணம் உள்ளுக்குள்ள ஒரு தோண்ட மாட்டுது. கால் போன போக்குல இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் மனிதர்கள். வாழ்க்கையின் புரிந்துணர்வு இல்லை. ஏன் அழகாக வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைக்கு தகுந்தாப்புல முயற்சியோ தகுதியோ வளர்த்து கொள்வதில்லை. வேலை மாற்றம் நடந்ததுனால என்ன செய்யணும்னு தெரியாதனால கொஞ்ச நாள் நான் டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு, அவங்க ஒரு ஃபார்ம் 2 படிப்பாங்க. அவங்களுக்கு படிப்பு அவ்வளவும் வராது, எழுத படிக்க அவ்வளவும் வராது. அப்ப நான் அவங்களுக்கு எப்படி படிக்கிறது, எப்படி ஸ்பெல்லிங் பண்றது, அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களோட லட்சியம் என்ன? படிச்சு முடிஞ்சோடனே என்னவா வரணும்னு. நீங்க என்ன நினைப்பீங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு? அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நானே படிச்சு முடிஞ்சோன்னா டாக்டரா வரணும்னு சொன்னோன்னே எனக்கு பெரிய அதிர்ச்சி. அப்ப அந்த டாக்டரா வர்றதுக்கு அவங்களோட படிப்பு எப்படி இருக்கணும், அவங்க எப்படி படிச்சிருக்கணும், நேரம் அவங்க ரொம்ப ஆர்வம் காட்டி படிச்சிருக்கணும். அந்த படிப்புல அவங்க கிடைச்சிருக்கணும், நல்லா தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். ஒரு சிறுமி அவங்க பல மெடலை வாங்கினவங்க, பேர் மறந்துட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும்,
அந்த லட்சியத்தை அடைவதற்கு நம்ம குதிரை போல ஓடணும். லட்சியம் அடைந்த பின் அதை காத்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது நம்ம அடைஞ்ச அந்த நிலையை நம்ம தக்க வச்சுக்கணும்னா அதற்கு இன்னும் வேகமாக ஓடணும். குதிரையோட இன்னும் வேகமாக ஓடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையே ஒரு நோக்கம் குறிக்கோள் இருக்கணும். வாழ்க்கை மாறணும்னா, விதி மாறணும்னா வாழ்க்கையில என்னவா வர வேண்டும், நாம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நபருக்கும் தனக்கு வாழ்க்கையின் திட்டம் தெரிஞ்சாகணும். வாழ்க்கையில திட்டம் இல்லைன்னா என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நோக்கம் இல்லாதவன் செத்த பிணம் போல் என்று சொன்னாங்க. நோக்கம் இல்லாதவன், வாழ்க்கையில நோக்கம் இல்லாதவன் செத்த பிணம் போல், அதாவது செத்து போன பணம். ஏன் வாழ்க்கையில நோக்கம் இல்லாதவன் பிணம் போல் என்று சொல்றாங்கன்னா, எது வந்தாலும் ஓகே தான், இல்லாட்டியும் ஓகே, இருந்தாலும் ஓகே, எது இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல, கெட்டது செஞ்சாலும் பரவாயில்ல, கவலையே இல்லை. பயம் இருக்கும், அதுவும் பரவாயில்ல. சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இருக்காது, அதுவும் பரவாயில்ல. முன்ன ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது, டியூஷன் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு டவுன் ஏரியால போயிட்டு இருப்பேன். அங்க நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு 80ல பிச்சைக்காரங்க. இப்ப யாரும் மலேசியால பிச்சைக்காரங்க இல்ல, பார்க்கல. அப்ப அவன் 80ல அந்த இடத்துல பிச்சைக்காரங்க இருப்பாங்க. அந்த பிச்சைக்காரங்களை பார்க்கும் போது சில நேரம் வாரம் 2-3 மாசம் நல்லாதான் இருந்தாங்க. மறாவது மாசம் பாக்குறேன் கால் உடச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. காலில் உடச்சுக்கிட்டு அந்த புண்ணாயிருச்சு. அந்த புண்ணு சரியாக்க மாட்டுறாங்க. வேணுமனே அந்த புண்ணை பெருசாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, அவர்களோட சிந்தனையை பாருங்க. அவர்களுக்கு வாழ்க்கையை பத்தி அக்கறையே இல்லை தானே. வந்தமா, சாப்பிட்டோமா, செத்து போனோமா, அந்த மாதிரி ஒரு அக்கறை இல்லாத வாழ்க்கை. அவங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இல்ல, சோகமா இருக்கணும்னு ஆசை இல்ல. எனக்கு சோகம் வேணான்னு நினைக்கிறாங்க, ஆனா சந்தோஷத்துக்கான முயற்சி செய்யல. அவங்க வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சு கொள்ளவும் இல்லை, புரிஞ்சு கொள்ளவும் இல்லை, அதை அனுபவிக்கவும் இல்லை. பாத்தீங்களா எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு. அவங்க வாழ்க்கைன்னா என்ன, ஏன் வாழ்க்கையை அழகாக மாத்தி கொள்ள வேண்டும், இதை நான் மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஏன் இது மறுபடியும் சொல்றேன்னா, வாழ்க்கையை நம்ம மாத்தித்தான் ஆகணும். நம்ம வாழ்க்கையில மனிதனாக நான் பிறந்தேன்னா எதற்கு பிறந்தேன்? நம்ம மனிதனாக பிறந்ததுக்கு, நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு, வாழ்க்கையில சதா சந்தோஷமாக அன்பு நிறைந்த வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு மனிதன் பிறப்பு எடுத்திருக்கோம். இப்ப இந்த மனிதன் பிறப்பை அழகாக வாழ வேண்டும் தானே. அந்த அழகாக வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையின் அர்த்தத்தை சரிவர புரிந்து கொண்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுக்குதான் சொன்னேன், நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா விதினா என்ன, அந்த விதி எப்படி உருவாகுனுச்சு, ஏன் சந்தோஷம் சோகம் உருவாகுது, இது ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொண்டா நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்தி அமைக்கலாம். அதாவது நம்ம ஆக்கப்பூர்வமாக அழகாக மாத்தி அமைத்துக் கொள்ளலாம். ஏனோ தானமாக இருக்கக்கூடாது. இப்ப அதிகமானவர்கள் ஏனோ தானமா தான் இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனா பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கிறது இல்லை. சில பிள்ளைங்கள் தான் நல்லா படிக்குது. ஏன்? முக்காவாசி பிள்ளைங்க ஏன்னா எது இருந்தாலும் ஓகே தான், கொஞ்சமா சம்பாதிச்சாலும் நல்லதுதான், சம்பாதிக்காட்டி நல்லதுதான், வீட்டுல இருந்து மத்தவங்க சாப்பாடு கொடுத்தாலும் பரவாயில்லதான். பாருங்க எவ்வளவு ஒரு அலட்சிய போக்கு. அதனாலதான் இன்றைய உலகத்துல நிறைய பேரு, இன்னும் அதிகமான பேரு இந்த மாதிரி வாழ்க்கையின் முழு அர்த்தத்தை புரியாமல் அவங்க வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? பஞ்ச தத்துவங்கள் என்ன ஆகும்? மிருகங்கள் என்ன ஆகும்? அதே மாதிரி தானே மனிதன் எப்படி வாழ்கின்றானோ அப்படியே இந்த பஞ்ச தத்துவம் மிருகமும் மாற ஆரம்பிக்குது. ஏன் மனிதன் மாற வேண்டும் என்றால், நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த உலகத்துல அமைதி வேணும் என்று விரும்புறோம். அமைதியா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், அன்போட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட சிந்தனையை மாத்திக்கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலையும் நம்ம புரிந்து கொள்ள கத்துக்கொள்ளணும். நம்மளுக்கு ஏன் மாற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை நம்ம கொண்டிருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தெரிஞ்சு அறிஞ்சு நம்ம அந்த விழிப்புணர்வுல கொண்டு நம்ம மாத்த வேண்டும். அப்ப விதியை மாத்தணும்னா நம்ம எப்படி வாழ போறோம், அதனாலதான் நம்ம நோக்கம் குறிக்கோளை முன்னால் வைக்கும் போது நம்மளால எந்த பாதையில செல்ல போகிறோம் என்று தெளிவாக தெரியும்.
அப்பதான் நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்புல திட்டம் போட முடியும். நம்ம நோக்கம் குறிக்கோள் இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது எந்த வழியில போகணும்னு. எந்த வழியில வேணாலும் போகலாம், இப்படி வேணாலும் வாழலாம் இல்லையா? அப்ப ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் திட்டம் போடுங்க. நான் என்னவா ஆக போகிறேன், என் வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இந்த நோக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க. நான் என் வாழ்க்கையில் சதா சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் சுற்றில் உள்ளவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அமைதி, சந்தோஷம், அன்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி இருந்தா தான் என்னோட விதி, என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதற்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதற்கு தகுந்தாப்புல நம்ம மூளையும் நகர ஆரம்பிக்கும். இப்ப நம்ம வாழ்க்கை அன்றாடம் எப்பொழுதும் 4 மணி நேரமும் நன்றாக இருக்கணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும் என்று நம்மளுக்கு அந்த அறிவாற்றல் வளர ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்தாப்புல தேடல் வரும். அப்ப அந்த தேடல் வரும்போது நம்ம தெரிஞ்சு கொள்ளுவோம், அது ஒன்னும் ஆழமா புரிஞ்சு கொள்ளுவோம். இப்ப நம்ம வாழ்க்கையில எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆரோக்கியம் என்னென்ன ஆரோக்கிய சாப்பாடு சாப்பிடணும், எப்படி ஆரோக்கியமான சிந்தனை வைத்துக் கொள்ளணும், இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம வாழ்க்கையில பயிற்சி செய்வோம். அப்ப அந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அது நம்ம வாழ்க்கைய ஆகும் போது அது சந்தோஷம் வருது, சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு கட்டடத்தை கட்டணும்னா அதுக்கு அஸ்திவாரம் வேணும். அதே போலதான் நம்ம வாழ்க்கைய மாத்தணும்னா ஆக்கப்பூர்வமான அஸ்திவாரம் இருக்கணும். இந்த ஆக்கப்பூர்வமான அஸ்திவாரம் இல்லை என்றால் என்னாவது? வாழ்க்கையில தீமை நடக்குது. அதுதான் பாவ காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்ப ஒருத்தர் கெட்டவரா ஆகணும்னா கூட அதுக்கும் அவர் திட்டம் போடுவார் தானே. ஒரு திருடன் அவனும் திட்டம் போடுவான், ஒரு கொலைக்காரன் அவனும் திட்டம் போடுவான் இல்லையா? நல்லதுக்கும் திட்டம் போடுறாங்க, கெட்டதுக்கும் திட்டம் போடுறாங்க. அப்ப நல்லதுக்கு திட்டம் போடும் போது உலகம் மாறுகிறது, அழகாக மாறுகிறது. கெட்டதுக்கு ஒரு விஷயம் திட்டம் போடும் போது அந்த உலகம் மோசமாக ஆகிறது, சோகம் அதிகரிக்கிறது. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த விதிய நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால, இந்த விதி எப்படி உருவாகிறது என்று தெரிந்து கொள்வது மூலமாக சோகம் எப்படி உருவாகிறது என்று நம்ம தெரிஞ்சு, ஓகே இது வந்து தவறு செஞ்சா, இப்ப திருடுனா, பொய் சொன்னா, சீட்டு விளாண்டா, தவறான செயலை செஞ்சா அது என்ன கொடுக்கும்? சோகத்தை கொடுக்கும். பாவ காரியத்தை கணக்க கூட்டி கொள்ளும். இப்ப வந்து புகை பிடிச்சா ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்ல, அது ஆரோக்கியத்தை பாதிக்குது. நான் மட்டும் பாதிக்க மாட்டேன், மற்றவர்களும் அதுக்கு பாதிப்படைவாங்க. மற்றவர்கள் பாதிப்படைஞ்சு சுற்றுச்சூழல், பஞ்ச தத்துவம் எல்லாமே பாதிப்படையும். இந்த மாதிரி புரிந்துணர்வு வரும்போது சரி நம்ம நிப்பாட்ட ஆரம்பிப்போம். அந்த புகைப்பிடிப்பதை நிப்பாட்டுவோம். ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சு அதை ஆழமா புரிந்து கொள்ளும் போது அந்த விஷயத்துல இருந்து தவறை செய்வது நாம் நிறுத்தி கொள்ளுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை, இது ஆனந்தத்தின் அலை. நம்ம எதை பத்தி பேசிக் கொண்டு இருக்கோம்? இது வரைக்கும் புரிதல், அறிதல், அனுபவம். இது வந்து நம்ம வாழ்க்கையின் விதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். விதி எப்படி உருவாகிறது, அதாவது ஏன் நம்ம வாழ்க்கையில வந்து சோகம் வருகிறது, ஏன் வாழ்க்கையில வந்து துக்கம் வருகிறது. பொதுவாகவே வாழ்க்கையில வந்து ஏதாச்சும் கத்துக்கொள்ளணும்னா, இப்ப படிக்க நம்ம கத்துக்கொள்ளணும்னா அது எப்படி, அது என்ன, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப ஏ போடுனா கூட, ஆ போடுனா கூட அது எப்படி இருக்கோ அந்த ஆ இந்த கண்ணு பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப இந்த ஆ என்று சொல்லும் போது யாருக்கும் தெரியல, அது எப்படி இருக்கும்னே தெரியல, அது வார்த்தையாகவே முடிந்துவிடும். ஆனா அந்த ஆ இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு வரிஞ்சி காட்டும் போது, எழுதி காட்டும் போது, ஓ இதுதான் ஆ. அதுக்கப்புறம் அந்த நம்மளே பென்சிலும் பேனாவும் எடுத்து அந்த ஆவை போடும் போது இதுல புரிந்துணர்வு வருது, இப்படித்தான் போடணும்னு சொல்லி. அதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்மளுக்கு சந்தோஷம் சோகம் வரும்போது நம்ம கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி ஏன் சோகம் வருகிறது வாழ்க்கையில, என்ன காரணம்? நம்ம பொதுவாகவே நம்ம எடுத்துக்கிட்டோமா, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என் வாழ்க்கையில கஷ்டம், குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, கணவர் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை 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 பத்தி தான் பேசுறாங்க. ஆனா அது எப்படி தீர்வு காண்பது என்று யாரும் பேச மாட்டாங்க, அதை பத்தி ரொம்ப சிந்திக்க மாட்டாங்க.
நம்மளுக்கு தெரியும், ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்ப அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் உறவுல விரிசல் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கீங்க. அப்ப இந்த 2 பேத்துல குழந்தைகளும் சரி, அம்மாவும் சரி, இவங்க 2 பேத்துல ஒரு ஆளு சிந்திச்சா எப்படி இந்த உறவை சரி செய்யலாம்? இது எதனால இந்த பிரச்சனை நம்ம இடையில் வந்தது என்று அவர்கள் புரிந்து கொண்டால் அது சரி செய்யலாம். 2 பேரும் உன் மேலதான் தவறு, உன் மேலதான் தவறு, பழிய மாத்தி மாத்தி திருப்பி திருப்பி நீனா போட்டுக்கிட்டு வந்தா அந்த பிரச்சனை பெருசாகத்தான் ஆகும். அந்த விரிசல் இன்னும் பெருசாகத்தான் ஆகும். அது இறந்தா கூட அந்த மனம், அந்த வலி வேதனை மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும், எங்க இருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரியும் போதுதான் நம்மளுக்கு புரிய வரும். புரிஞ்சாதான் அது சரி செய்ய முடியும் அல்லவா? அதற்கு நம்ம ஒரு கதை கேட்போம். அந்த கதைக்கு அப்புறம் இன்னும் ஆழமாக பல வழிமுறைகள் பத்தி நம்ம பேசலாம். சரிங்களா? கதை கேட்போம். இதை என்னால செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் தான் பலரின் வெற்றிகளுக்கு முட்டுக்கட்டையா இருக்கு. நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்ம மூளை சொல்ற சப்பக்கட்டு தான் இது. உண்மையிலேயே நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியாதுன்னு நாம நினைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? எந்த காரியமா இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கிற அசாத்திய பலம் எப்படி கிடைக்குதுங்கிறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இது அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படும் கதை. அது அமெரிக்காவில் உள்ள ஐவா அப்படிங்கிற மாகாணம். அங்க இருந்த ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு இசையாசிரியர் பல வருடங்களா வேலை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. முதுமை காரணமா அவங்க அந்த பள்ளி பணியிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் தன்னுடைய அன்றாட செலவுகளை சமாளிக்க சில மாணவர்களுக்கு வீட்டிலேயே வச்சு பியானோ சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்படி ஒரு சமயத்துல தான் அவங்க கிட்ட பியானோ கத்துக்கிறதுக்காக ஒரு மாணவன் சேர்ந்தான். அவன் பேரு ராபி. அப்போ அவனுக்கு 11 வயசு தான் ஆயிருந்தது. சில ஆசிரியர்களுக்கு சில மாணவர்களை பார்த்தாவே பிடிச்சு போகும். இவன் பாரு சும்மா ஜம்முன்னு வருவான் அப்படின்னு கணிச்சிருவாங்க. சில மாணவர்களை பார்த்தாவே பிடிக்காது, இது தேராத கேஸ் அப்படின்னு தோணிடும். அப்படித்தான் இந்த ஆசிரியருக்கும் ராபிய பார்த்த உடனே தோணிடுச்சு. அவன் சூப்பரா வருவான்னு இல்ல, இது என்னைக்கும் தேராத கேஸ்ன்னு. எப்ப பார்த்தாலும் சோர்ந்து போன அழுது வடியும் முகம், எதுலயும் ஆர்வம் இல்லாத இறுகி போன ஒரு சுபாவம்னு இருந்த ராபிக்கு பியானோ சொல்லித்தர கொஞ்சம் கூட இந்த ஆசிரியருக்கு விருப்பமே இல்லை. அவன் அம்மா ஒரு சிங்கிள் மதர். ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு தான் இவனை தனி ஒரு ஆளா வளர்த்திட்டு வந்தாங்க. இவனை கிளாஸ்ல சேர்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ கிட்டதான் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. கிளாஸ் முடிஞ்சு ராபி கிளம்பும் போது எப்பவாவது ஒரு நாள் அவனை கூட்டிட்டு போறதுக்காக வெளியில கார்ல காத்திருப்பாங்க. அப்போ இந்த ஆசிரியரை ஏதாவது எதர்ச்சியா பார்த்தா தூரத்துல இருந்து தலையசைப்பாங்க, கையாட்டுவாங்க. அவ்வளவுதான் ராபியோடைய அம்மாவை பத்தி இந்த ஆசிரியருக்கு தெரியும். ராபிய பார்த்ததுமே ஆசிரியர் கணிச்ச மாதிரி அவனுக்கு பியானோ கத்துக்கிறதுல கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லை. ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை செய்வான். மேற்கொண்டு தானா ஏதாவது செய்யறதோ இல்ல கேள்வி கேட்கறதோ கிடையாது. சில மாணவர்கள் இவங்க இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லி தர மாட்டாங்களா அப்படின்னு ஆசிரியரை ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ராபியோ எப்படா வகுப்பு முடியும், எப்படா வீட்டுக்கு ஓடுவோங்கிறதுலயே குறியா இருப்பான். இதையெல்லாம் தாண்டி ராபியோடைய அம்மா மட்டும் அவனை பியானோ வகுப்புக்கு தொடர்ந்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ராபிக்கு அப்பா இல்லைங்கிற காரணத்தினாலையும் அவங்க அம்மா தனியா கஷ்டப்பட்டு இவனை வகுப்புக்கு அனுப்புறாங்கிறதுனாலையும் தான் இந்த ஆசிரியர் ராபிய வகுப்புல இருந்து நிறுத்தாம வச்சிருந்தாங்க. இப்படியே பல வாரங்கள் ஓடிச்சு. ஒரு நாள் ராபி வகுப்புக்கு வரல. சரி, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போயிருக்கும் போல, அடுத்த தடவை வகுப்புக்கு வரும்போது அதை சேர்த்து சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரமும் ராபிய ஆளவே காணும். அது வரைக்கும் நடந்த வகுப்புகள்ல பாத்தீங்கன்னா ராபி பியானோல சில அடிப்படைகளை மட்டும்தான் கத்திருந்தான். லேசா வாசிக்க வரும், அவ்வளவுதான். அதுவும் தப்பில்லாம வாசிக்க மாட்டான். சரி, தம்மேல நம்பிக்கை இல்லாத மாணவன் வகுப்பை பாதியில நிறுத்தினது கூட ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்ட்டு இருந்துட்டாங்க அந்த ஆசிரியர். இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் இந்த ஆசிரியருக்கு நகர நிர்வாகத்துக்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது. அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா நகரங்கள்லயும் வசிக்கிற பியானோ வித்வானுங்களை வச்சு ஒரு பியானோ நிகழ்வை,
அதாவது ஒரு கான்சர்ட்டை நடத்த போறதாகவும் அதுல இந்த ஆசிரியருடைய மாணவர்களை எல்லாம் கலந்துக்க சொல்லும்படியும் நகர நிர்வாகத்திலிருந்து கேட்டுக்கிட்டாங்க. இது தொடர்பா இசையாசிரியர் பத்திரிகைகள்ல தன் முன்னாள் இந்நாள் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க. தனிப்பட்ட முறையிலும் தன்னுடைய மாணவர்களுக்கு கடிதம் எழுதினாங்க. இந்த இசையாசிரியர் செய்தித்தாள்ல வெளியிட்ட அறிவிப்பை ராபியும் பார்த்தான். அன்னைக்கு சாயங்காலமே ஆசிரியரை தொலைபேசி மூலமா கூப்பிட்டு பேசினா ராபி. குட் ஈவினிங் மிஸ் ஹானர், நீங்க வெளியிட்டிருந்த அறிவிப்பை பார்த்தேன். நானும் இந்த கான்சர்ட்ல கலந்துக்கிறேன் மிஸ் அப்படின்னு சொன்னான். டக்குன்னு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு போயிட்டாங்க ஆசிரியர். இங்க பாரு ராபி, இது பெரிய கான்சர்ட். இது டெலிவிஷன்லாம் லைவ் டெலிகாஸ்ட் வேற ஆக போகுது. உலகத்துல இருக்கிற பல இசை மேதைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போறாங்க. நல்லா ப்ரொஃபஷனலா ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அன்னைக்கு பியானோ வாசிக்க போறாங்க. உனக்கோ பேசிக் மட்டும்தான் தெரியும். நடுவுல பெரிய பிரேக் வேற. நீ கிளாஸுக்கே வர்றதில்ல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி வாசிப்ப? இல்ல மிஸ் ஹானர், இது என் அம்மாவுடைய பெரிய கனவு. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு குரல் தழுதழுக்க கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான் ராபி. அன்னைக்கு அவன்கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிச்சு தொலைபேசியை வச்சுட்டாங்க ஆசிரியர். அடுத்த நாள் அவன் நேரா வீட்டுக்கே வந்துட்டான். காலில் விழாத குறையா கெஞ்சினான். வேற வழி இல்லாம நிகழ்ச்சி நிரல்ல கடைசியா ராபியோடைய பேரை போட்டாங்க. அந்த கான்சர்ட்ல கண்டிப்பா அவன் கலந்துக்க கூடாதுன்னு ரொம்பவுமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வழியா அந்த பியானோ கான்சர்ட் நடக்கிற நாளும் வந்தது. அந்த நகரத்துல இருந்த ஒரு பெரிய ஹைஸ்கூலுடைய விளையாட்டு அரங்குல தான் அந்த கான்சர்ட் நடக்க இருந்தது. மாணவர்களுடைய பெற்றோர், உறவினர், நண்பர்கள்னு ஒரு பெரிய கூட்டமே கூடியிருந்தது. ஒவ்வொருவரா வந்து பியானோ வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க வந்திருந்த எல்லாருமே நல்லா வாசிக்க இந்த ராபி என்ன செய்ய போறானோ அப்படிங்கிற பயம் நேரம் ஆக ஆக அவங்களுக்கு அதிகமாகிட்டே இருந்தது. பேசாம அவனை பியானோ வாசிக்க வேண்டான்னு சொல்லிடலாமா? சே, சின்ன பையன், அவன் மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு 2 விதமான மனநிலை அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. கடைசியா ராபியோடைய பெயர் ஒலிபெருக்கில அறிவிக்கப்பட்டுச்சு. பியானோ முன்னாடி உட்கார்ந்ததும் மெதுவா அவனுடைய விரல்கள் அசைய ஆரம்பிச்சது. கூட்டம் மொத்தமும் மௌனத்துல உறைஞ்சு போயிருந்தது. ஏன்னா அன்னைக்கு அவன் வாசிக்க எடுத்துக்கிட்டது பிரபல இசை மேதை மொசார்ட் உடைய முக்கியமான ஒரு இசை. மொசார்ட்ஸ் கான்சர்ட் நம்பர் 21 இன் சி மேஜர் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இந்த இசைக்கோவையில பியானோவுடைய இசைய மட்டும் வாசிச்சான் ராபி. ஆசிரியருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதை எப்படி அவன் தேர்ந்தெடுத்தான்? இது அவனால வாசிச்சு முடிக்க முடியுமா? அந்த அரங்கில் இருக்கக்கூடிய இசை விமர்சகர்கள் எல்லாம் நாளைக்கு பத்திரிகையில என்ன எழுத போறாங்க அப்படின்னு எல்லாம் பதட்டமா இருந்தது ஆசிரியருக்கு. ஆனா அவங்க பதட்டப்பட்ட அளவுக்கு அங்க எதுவுமே நடக்கல. 6 நிமிடங்கள் 30 வினாடிகள் அந்த கணத்துல இசை மேதை மொசார்ட்டே அங்க இறங்கி வந்து வாசிச்சது மாதிரி பார்வையாளர்கள் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தாங்க. ராபி வாசிச்சு முடிச்சதும் அத்தனை பேரும் எழுந்து நின்னு கைத்தட்ட அந்த அரங்கமே அதிர்ந்துச்சு. இப்படி ஒரு இசைய இந்த வயசுல ஒரு பையன் வாசிப்பான்னு நாங்க நினைச்சே பார்க்கல அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே பாராட்டி தள்ளுனாங்க. எல்லாரும் போன பிறகு ஆசிரியர் அவனை கூப்பிட்டு, ராபி, எப்படி உன்னால இவ்வளவு பிரமாதமா வாசிக்க முடிஞ்சது? அது ஒண்ணுமில்ல மிஸ் ஹானர், என் அம்மாவுக்கு நான் பியானோ வாசிச்சு கேட்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்களுக்கு கேன்சர் இருந்தது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்து போனாங்க. அவங்களுக்கு பிறவிலேயே காது கேட்காது. அதனால நான் என்ன வாசிச்சாலும் அவங்களுக்கு எங்க கேட்க போகுது அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா இப்போ நான் வாசிச்சா அவங்களால எங்க இருந்தாலும் கேட்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் என்னை மேலும் தேட வச்சது, கத்துக்க வச்சது, இப்போ வாசிக்கவும் வச்சது அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல அவன் தோள்களை இறுக்க பிடிச்சபடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆசிரியர். அவங்க கண்கள்ல லேசா கண்ணீர் திரள உள்ளுக்குள்ள ராபி வாசிச்ச அந்த மொசார்ட்டுடைய இசை திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டு இருந்தது.
ஒரு விஷயத்த நீங்க செய்ய முடியாதுன்னு கைவிடுறது உங்களால முடியாதுங்கிற அவநம்பிக்கையால மட்டும் இல்ல, அந்த விஷயத்த செய்யறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லைங்கிறதுனாலையும், அதை செஞ்சு முடிச்சே ஆகணும்னு உங்களுக்கு எந்தவித கட்டாயமும் இல்லைங்கிறதுனாலையும் தான் நீங்க அதை செய்யாம விடுவீங்க. ராபி பியானோ கத்துக்கிறதுக்கு அவன்கிட்ட வலுவான காரணம் இல்ல. தான் அம்மாவுக்கு காது கேட்காது, அதனால தான் வாசிச்சாலும் வாசிக்கலைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுனாலதான் அவன் ஈடுபாடே இல்லாம மந்தமா இருந்தான். அதே நேரம் அவன் அம்மா மேல வச்சிருந்த அன்புதான் அருவமா இருந்து அவன் அம்மா தான் வாசிக்கிறத கேட்பாங்க, அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தான் கொடுத்தே ஆகணுங்கிற காரணம் தான் அவ்வளவு சீக்கிரமா அவனை பியானோ வாசிக்க கத்துக்க வச்சுது. நீங்க எந்த விஷயத்த செய்யணும்னாலும் அதுக்கு வலுவான காரணத்தை தேடிக்கோங்க. இப்போ நீங்க கட்டாயம் சம்பாதிச்சாதான் உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமை இருந்தா நீங்க வீட்டுல சும்மா படுத்துக்கிட்டு இருப்பீங்களா? அதே மாதிரிதான் ஒரு செயலை நீங்க செய்யணும்னா அதை ஏன் செய்யணும், செய்யறதுனால என்ன நடக்குங்கிறத யோசிங்க. அந்த காரணத்தை வலுவா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. அந்த காரணம் உங்களுக்கு ஒரு அசாத்திய பலத்தை கொடுக்கும். எந்த இடர் வந்தாலும் அதை தூக்கி எறிகிற தைரியத்தை கொடுக்கும். ராபிக்கு அவன் அம்மா மேல இருந்த அன்பு மாதிரி உங்க செயலுக்குண்டான காரணமும் வலுவா இருந்தா எதையும் எதையும் உங்களால சாதிக்க முடியும். கதை எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம விழுந்து கொண்டே இருக்கணுமா? காரணம் யாரு? நம்ம தான், வேற யாருமே இல்ல. நம்ம எந்த காரணம் வேணாலும் சொல்லலாம், ஆனா முழு காரணம் நான் மட்டும்தான். நான் உறுதியாக இருந்தேன்னா நிச்சயம் எல்லா விஷயத்தையும் வென்று வர முடியும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு சரித்திரத்துல. உதாரணம் எப்ரஹாம் லிங்கன் எடுத்துக்குவோம். அவர் அமெரிக்கன் பிரசிடென்ட். எத்தனாவது அமெரிக்க அவர் 16வது அமெரிக்க பிரசிடென்ட். அவர் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்தாரு. அவர் ஒன்னும் பணக்கார குடும்பத்துல இருந்து லாயர் ஆகி செனட்டர் ஆகி மினிஸ்டர் ஆகல. ஆனா அவர் ரொம்ப ரொம்ப ஏழை குடும்பத்துல இருந்து வந்தாரு. அதாவது ஆடு மேய்ப்பவர் குடும்பத்துல இருந்து வந்தாரு. எல்லாரும் சொல்லுவோம் முட்டாள்கள் தான் ஆடு மேய்ப்பார்கள் என்று, ஆனா புத்திசாலிகளும் ஆடு மேய்ப்பார்கள் அல்லவா? அப்ப அவருக்கு அவங்க ஏழை குடும்பத்தை பார்க்க அவருக்கு ஒரு வெறுப்பு தட்டுது. நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு பலமான ஒரு டிரைவ் அவருக்குள்ள இருந்துச்சு. நம்ம விதியை மாத்தி ஆக வேண்டும். அதுக்கு நமக்கு உதவி செய்ய போறது நம்ம படிப்பு தான். அந்த படிப்பு அவர் பள்ளிக்கும் போக முடியாது. ஏன்னா அவருக்கு அவ்வளவு பணம் இல்ல. பள்ளியில இருந்து வெளியே இருந்து பாப்பாரு அந்த பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி தராங்கன்னு, அத காதுல வாங்கிக்குவாரு. அப்புறம் யாருக்கிட்ட புஸ்தகத்தை வாங்கி ரோட்டு ஓரத்துல விளக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த ரோட்டு விளக்குல இருந்து படிப்பாராம். படிச்சு பாஸ் பண்ணி செனட்டர் ஆகி செனட்டர்ல இருந்து பல பிரச்சனைகள் அதுக்கப்புறம் 16வது அமெரிக்க பிரசிடென்டா ஆகினாரு. பாருங்க, நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், நம்ம கிட்ட எல்லாம் வசதி இருக்கும் போது நம்ம பல சாக்கு போக்குகளை சொல்றோம். அம்மானாலதான் நான் கெட்டு போயிட்டேன், அப்பா செல்லம் கொடுத்தாரு, யாரையும் என்னை கவனிக்கிறது இல்ல. ஏதாவது நம்ம கெட்டு போறதுக்கும் நம்ம தவறான வழியில விழுகிறதுக்கும் யாரு மேலேச்சும் பழிய தூக்கி போட்டுருவோம். ஆனா நம்ம இங்க கொஞ்சம் நம்ம மௌனத்துல அமர்ந்து இதெல்லாம் என்ன காரணம், இதை தெரிந்து கொள்ள நம்ம நேரத்தை ஒதுக்க வேண்டும். இதற்கு தான் இந்த ராஜயோக பிரம்மகுமாரி ராஜயோகத்துல நம்மளுக்கு இறைவன் போதிக்கிறாரு. உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை அறிந்தால்தான் உங்களால எல்லாத்தையும் அறிய முடியும். பாடலும் இருக்கு இல்லையா, உன்னை அறிந்தால் உலகத்தை நீ வெல்லலாம். நீ உலகத்துல உள்ள வர பிரச்சனையும் உன்னால போராடி ஜெயிக்க முடியும். எதை முதல் அறியணும்? சுயத்தை அறிய வேண்டும். நாம் ஏன் பிறந்தோம், இந்த பிறந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், இது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்ச பிறகுதான் நம்மளால அந்த புரிந்துணர்வு வரும். தெரியலன்னா எந்த புரிந்துணர்வும் வராது. நம்ம வந்தோம் போனோம் செத்தோன்னு இருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமா? இல்ல. மனிதர்கள் நாம் எல்லாம், நம்மளுக்கு எல்லா மனிதர்களுக்கும் 6 அறிவு இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் 5 அறிவு இருக்கிற மனிதர்கள் இல்ல.
மனிதர்களுக்கெல்லாம் 6 அறிவு, புத்தி, சிந்தனை எல்லாம் இருக்கு. அப்ப இந்த அறிவை நம்ம பயன்படுத்த கத்துக்கணும். அப்ப நம்ம இந்த அறிவை பயன்படுத்தும் போதுதான் நம்மளால வாழ்க்கையில முன்னேறி வர முடியும். அப்ப அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க ராஜயோகத்துல தெளிவான ஞானத்தை நம்மளுக்கு போதிக்கிறாங்க. உன்னை நீ அறிய வேண்டும். உன்னை நீ அறிவதற்கு நீ யாரு? நீ இந்த உடலா இல்ல இந்த ஆத்மாவா? அதாவது உடல் என்று தெரிஞ்சா நம்ம உற்றார் உறவினர் இது மட்டும்தான், அதாவது ஒரு சிறிய சர்க்கிள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆத்மான்னு நம்ம சொல்லும் போது இந்த ஆத்மா எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த உடல் வேர், ஆத்மா வேர். உடல் அழிகின்ற ஒரு ஜடம் இல்லைங்களா? உடலுக்கு உயிர் கொடுத்தது இந்த ஆத்மா. ஆத்மா இருந்தா தான் இந்த பஞ்ச தத்துவங்களால செய்யப்பட்ட இந்த ஜடம், இந்த உடலுக்கு உயிர் வரும். இந்த ஆத்மா இந்த உடல்ல பூரா விட்டால் இந்த உடல் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உடல் அழியக்கூடியது. இந்த ஆத்மா தான் நிரந்தரமானது. அப்ப இந்த நிரந்தரமான ஆத்மாவுக்கு அழகான வாழ்க்கையை வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் எங்க இருந்து வந்தோம்? நம்ம எல்லாம் யாரோட குழந்தைகள்? நம்ம எல்லாம் இறைவனோட குழந்தைகள். அதாவது யாரு இறைவனோட குழந்தைகள்? யார் இறைவனோட குழந்தைகள்? ஆத்மாவா உடலா? ஆத்மா தான் இறைவனோட குழந்தை. அப்ப நாம எல்லாம் ஆத்மான, நாம எல்லாம் இறைவனோட குழந்தை என்றால் நம்ம கிட்ட எந்த மாதிரி குணங்கள் இருக்கும்? உயர்ந்த பண்புகள், இறைவன் போல உயர்ந்த பண்புகள், குணங்கள், சக்திகள் இருக்கும் அல்லவா? அப்ப இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கும். ஆனா காலப்போக்குல நம்ம மறந்துட்டோம். நம்ம ஆத்மா என்று மறந்து இந்த உடல் தான் நான் என்று நினைக்கும் போது நம்ம பல பாவ காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். இப்பெல்லாம் நிறைய பேர் நிறைய சமய நூல்லாம் படிக்கிறாங்க, அதை பத்தி விளக்குறாங்க. சில நேரம் சில விஷயத்த சொல்வதற்காக சொல்றாங்க. ஆனா அந்த சொல்லின் அர்த்தம் சரியாக புரிந்து கொள்வது இல்லை. உதாரணத்துக்கு சொல்றாங்க, பால் கடல் என்று சொல்றாங்க. விஷக்கடல்ல எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அதாவது கலியுக மக்கள் எல்லாம் விஷக்கடலில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க என்று சொல்றாங்க. நீங்க நம்புறீங்களா? நீங்க அதாவது கலியுகத்தை வாழ்க்கை வாழ்றீங்கன்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க விஷக்கடல்ல மிதங்கி கொண்டு இருக்கீங்கன்னு நம்புறீங்களா? இன்னைக்கு வெளி உலகத்துல போய் நீங்க எல்லாம் கலியுக மக்கள்னு சொன்னா தெரியும் நம்ம கலியுகம்னு. ஆனா அவங்க கிட்ட நீங்க போய் சொல்லுங்களேன், நீங்க எல்லாம் கலியுக மக்கள்னு. எத்தனை மக்கள் ஏத்துக்கொள்ள போறாங்க? ஆம், நாங்க கலியுக மக்கள் தாங்கன்னு ஏத்துக்க போறாங்க. நீங்க விஷக்கடல்ல மெதுக்கி கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னா எத்தனை பேரு இந்த உண்மையை ஏத்துக்குவாங்க? இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா விஷக்கடல்னா என்னன்னே தெரியாம இருக்கிறோம். தானம் தர்மம் என்னன்னு கேட்டா, தானம் தர்மம்னா சாப்பாடு கொடுக்கறது, ரத்த தானம் பண்றது, உறுப்பு தானம் பண்றது, பள்ளிக்கூடத்துக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது, இந்த மாதிரி சரீர தானத்தை பத்தி பேசி கொண்டிருப்பார்கள். நம்மளுக்கு தெரியுமா குணங்களையும் தானம் செய்யலாம் என்று? அதாவது குணத்தை எப்படி தானம் செய்யறது? பொறுமையா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும். இதுல இருந்து என்ன நன்மை கிடைக்கின்றது? பாவ புண்ணியங்கள் எப்படி நமக்குள்ள வளருது? இந்த சோகங்கள் வர காரணம் என்ன? எனக்கும் எங்க மாமியாருக்கும் ஒத்து வர மாட்டேது. அதோட காரணம் என்ன? எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் யாரும் தெரிந்து கொள்ள விரும்பல. அந்த பிரச்சனையை மட்டும் பெருசா பாக்குறாங்க. அப்ப இந்த பிரச்சனைய நம்ம முடிக்கணும்னா இந்த விதியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். விதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யாரு, நம்ம எங்க இருந்து வந்தோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம செய்யற காரியம் எது பாவ காரியம், எது புண்ணிய காரியம், பாவ காரியம் செய்யறதுனால என்னென்ன இழப்பு வருது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை, இது ஆனந்தத்தின் அலை. இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற தலைப்பு அறிதல், புரிதல், அனுபவம் அல்லவா? எதை பத்தி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், எதை அனுபவம் செய்ய வேண்டும், இத பத்தி நம்ம பேசி கொண்டிருக்கோம். இதுல நிச்சயமா உங்களுக்கு பல கேள்விகள் வந்திருக்கலாம். ஏன்னா நான் பேசும்போது கூட எனக்கு நிறைய கேள்விகள் வந்தது. எப்படி புரிஞ்சுக்கிறது, எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம், எங்க இருந்து அந்த ரிசோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்? இந்த 3 வாக்கியத்தை எனக்கு என் காதுல விழுந்துச்சு. அன்னையில இருந்து இதோட தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த கிளாஸ் கொடுக்கும் போது அதோட தேடலுக்கு கொஞ்சம் பதில் கிடைச்ச மாதிரி இருக்கு. தெரிந்து கொள்ள வேண்டும், பல விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனையும் பிரச்சனை இல்லை.
பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வை நான் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த தீர்வை நான் தெரிஞ்சு கொள்றதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. ஆனா அந்த வழிமுறைகளோட ரொம்ப சுலபமான வழிமுறை, எது செஞ்சாலும் சரி நம்ம அமைதியா இருக்கணும். அதாவது கலங்கிய தண்ணியில தண்ணி கலங்கி போயிருச்சுன்னா, இப்ப தண்ணி ஆற்று தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஆற்று தண்ணிய கலங்கின தண்ணி பாருங்க, அந்த கலங்கின தண்ணியில குடிக்க முடியாது. ஆனா அந்த தண்ணிய ஆற விட்டோன்னு கொஞ்ச நேரம் அதுல எந்த கலங்கமும் இல்லாம அப்படியே கொஞ்ச நேரம் விட்டோமா, அது என்ன செய்யும், அதுக்குள்ள உள்ள அழுக்கெல்லாம் கீழே படிஞ்சிரும். மேல சுத்தமான தண்ணி தெரியும். நம்ம முகத்தை பார்த்தா கூட அந்த தண்ணியில முகம் தெரியும். ஆனா கலங்கிய தண்ணியில ஒண்ணுமே தெரியாது. அதே போலதான் நம்ம மனமும் புத்தியும். நம்ம மண்டையில நிறைய ஏத்தி வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை எப்ப என்ன செய்யறோம், இந்த பிரச்சனையிலேயே நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னா அந்த கலங்கிய தண்ணீரை போல, அதுல ஒண்ணு பதிலும் வராது. எப்படி கோவக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தெளிவானவருக்கு தெளிவான பதில் கிடைக்கும். அந்த தெளிவு பெறறதுக்கு தான் நம்மளுக்கு இறைவன் தேவை. நம்ம எங்க வேணாலும் தெளிவுபட்டு நம்ம போய் கடல் கரைக்கு போறோம். கடல் கரைக்கு போய் அங்க கொஞ்ச நேரம் தியானம் செய்யறோம். அந்த அழகை ரசிக்கிறோம். வேற எங்கேயாச்சும் ஷாப்பிங் போறோம். சிலவங்களுக்கு ஷாப்பிங் பிடிக்கும். சிலவங்க படம் பார்ப்பாங்க, சிலவங்க நாடகம் பார்ப்பாங்க ரிலாக்ஸேஷனுக்குன்னு சொல்லி. ஆனா இதெல்லாம் உண்மையான ரிலாக்ஸேஷன் கொடுக்காது. நம்ம கலங்கின நம்ம மனதுக்கு நம்மளுக்கு ஊக்கம், அந்த நிரந்தரமான அந்த அமைதிய, அந்த ஸ்டில்னஸ் கொடுக்காது. அப்ப நம்ம கிட்ட அந்த அமைதியான, சாந்தமான, மௌனமான, அழகான மனம் வேணும்னா நம்ம இறைவனை நினைவு செய்ய வேண்டும். இறைவனை நினைவு செய்யும் போது, அதாவது நம்ம அப்பார் போகணும். அந்த பிரச்சனைக்கு அப்பார் போகணும். நம்ம வேலை செய்யும் போது திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு அப்பார் போய் நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு பெறணும். நீங்க செஞ்சு பாருங்க. எப்பெல்லாம் உங்க மனசு ரொம்ப வலிக்குதோ படம் பார்க்காதீங்க, கேம் விளையாடாதீங்க, பீச்சுக்கு போலாம். ஆனா அங்க கடவுளை போய் நினைவு செய்யுங்க. எப்பெல்லாம் மனக்குழப்பம் வருதோ, மனம் சோர்வடையுதோ, உடல் சோர்வடைகிறதோ, அப்பெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓய்வா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அந்த பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. பரமாத்மாவை மூச்சு இழுங்க. இறை சக்தியை நான் உள்ளுக்கு கொண்டு போறேன். மூச்சு விடுங்க. என் உள்ளே உள்ள எல்லா சுத்தலங்களும் வெளியேறிச்சு. மூச்சு வேகமா மூச்சு இழுத்து நிப்பாட்டி மூச்சை விடும் போது நமக்குள்ள உள்ள எல்லாம் வீணானதும் போயிடுச்சு. நான் ஓய்வாக இருக்கிறேன். நீங்க அந்த பரமாத்மா ஒளிய பாருங்க. நம்ம வானவியில பார்க்கும் போது எவ்வளவு மனசுக்கு இதமா இருக்கும். அதே மாதிரி கண்ணை மூடி மனக்கண்ணுல அந்த இறைவனின் அழகை பாருங்க. ஏன்னா நம்ம அப்பார் போகணும்னு சொல்றோம் இல்லையா? அதாவது நம்ம இருக்கிற பிரச்சனைக்கு அப்பார் போகணும். அப்ப ஓய்வுலே ஓய்வு. இறைவனை நினைவு செய்தாதான் உண்மையான ஓய்வு கிடைக்கும். தூங்கினா கூட ரொம்ப ஓய்வு வராது. எனக்கு பல கனவுகள் வரும். ஆனா இறைவனை நினைவு செய்யும் போது உண்மையான ஓய்வு பெறுவோம். நம்ம முக்தி பெறுவோம். நம்ம அமைதியா மௌனமா இருக்கலாம். நீங்க அந்த இறைவனின் அந்த ஒளி சக்தியை, அந்த பரம ஒளியின் சக்தியை பிரகாசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வானவில் போல அழகாக இருக்கிறாரு. சத்தியம், சிவம், சுந்தரம், மிகவும் அழகிலும் அழகானவர், சத்தியத்திலும் சத்தியமானவர். எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு, எத்தனை உண்மை என்று இறைவனை வர்ணித்து அந்த மனதை ஓய்வாக ஆக்கி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அந்த ஓய்வை ஒரு 5 நிமிஷம் செஞ்சு பாருங்க. இப்ப நான் சொல்லும் போதே நீங்க கண்ணை மூடிட்டு கேட்டுக்கொண்டே இருங்க. எல்லாரும் ரெடிங்களா? வாகனத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கவங்க இது செய்யாதீங்க, நீங்க கேளுங்க. யாரெல்லாம் வீட்டுல இருந்து ஓய்வா இருந்துகிட்டு இருக்கீங்களோ நீங்க இத உடனடியா செய்யலாம். இப்ப அமர்ந்து கொண்டு இல்ல நின்று கொண்டு கொஞ்சம் சிறிது நேரம் உங்க கண்ணை மூடிக்கொள்ளுங்க. கண்ணை மூடிக்கொண்ட பிறகு மூச்சை நீங்க ஆழமா இழுக்கும் போது நீங்க நம்பரை ஒரு 5 நம்பரை எண்ணிக்கொள்ளுங்க. 1 2 3 இல்ல, நீங்க வேணா மூச்சு இழுத்தோன நிப்பாட்டும் போது 5 4 3 2
1. மூச்சை வேகம் மூச்சு விடுங்க, மூச்சை நிறுத்துங்க. மறுபடியும் நம்பரு 5, 4, 3, 2, 1. மூச்சை இழுக்கும் போது நீங்க உள்ளுக்குள்ள அந்த நம்பரை மட்டும் ஓகே, அந்த 5ன்னு பார்க்கும்போது அந்த கருப்பு நிலையில 5 கொண்டு வாங்க. 5, 4, 3, 2, 1. நான் ஓய்வாக இருக்கிறேன். மறுபடியும் மூச்சை இழுத்து நான் ஓய்வாக இருக்கிறேன். அந்த மறுபடியும் ஓய்வா இருக்கேன்னு ஒரு 3 வாட்டி சொல்லுங்க. கண்ணை மூடிக்கொள்ளுங்க. கண்ணனை மூடினவாறு நான் ஓய்வாக, சுகமாக, சாந்தமாக இருக்கிறேன். மறுபடியும் சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஆத்மாவை நம்மளோட சுயரூபமான அந்த ஆத்மாவின் ஒளி, அந்த ஜோதி சுரூபம் நட்சத்திரம் போல் இருக்கும் எண்ணெய், நான் அந்த எண்ணத்தை என் மனக்கண்ணால் பார்க்க வேண்டும். இப்ப கண்ணை மூடிட்டு உங்க நெத்தியில ஒரு அழகிய நட்சத்திரம் பிரகாசிப்பது போல் நீங்கள் எண்ணத்தை கொண்டு வாங்க. அது மறுபடியும் நான் அழகாக பிரகாசிக்கிறேன், மிகவும் அழகாக இருக்கிறேன், சாந்தமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த வார்த்தைய ஆழமாக சொல்லும் போது, அது ஆழ் மனதுக்கு செல்லும் போது அது சாந்தமாக ஆகிறது. அப்ப நம்மளோட ரூபத்தை பார்த்த பிறகு, அதாவது நம்மளோட நட்சத்திரத்தை நம்ம மனக்கண்ணால் பார்த்த பிறகு இப்ப நம்ம இறைவனை பார்க்கணும். அதாவது நம்ம படிச்ச தந்தையை பார்க்கணும். பரமாத்மா, பரம தந்தை, இறைவன். அவரும் ஜோதி வடிவமானவர், நட்சத்திரம் போல் இருப்பவர், அசரீரியானவர். அவர்தான் சத்தியம், சிவம், சுந்தரம். எப்போதும் சத்தியமானவர், எப்போதும் நன்மை அளிப்பவர். அவர் சூரியன் போல பிரகாசிக்கிறார். அவரை என் மனக்கண்ணால் பார்க்கும் போது அவர் சக்தி என்னை இன்னும் அழகாகவும் சாந்தமாகவும் ஆக்கின்றது. அவர் ஒளியில அவரோட ஒளி சக்தி மலை போல் என் மேல் பொழிகிறது. ஆத்மாக்குள்ள மலை போல் பொழியும் போது அந்த ஒளி என்ன செய்யுது? அந்த பரம ஒளி சக்திய உள்ளுக்கு கொண்டு போய் ஆத்மாகிய நான் சாந்தமாக ஆகின்றேன். இது மட்டும்தான். இதுல மட்டும் இருங்க. இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம்? என்று நீங்க அந்த மந்திரத்தை கொஞ்ச நேரம் ஜபிக்கலாம். கண்ணை மூடினவாறு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருங்க. அப்படி மனம் எங்கேயாச்சும் ஓடும் போது நான் ஓய்வாக இருக்கேன். மறுபடியும் அந்த 5ல இருந்து நீங்க கணக்கு பண்ணலாம். நான் ஓய்வாக இருக்கிறேன். 5, 4, 3, 2, 1. நான் ஓய்வாக லேசாக இருக்கிறேன். அப்படி அந்த பரமாத்மாவை, அந்த ஒளி வடிவமான சர்வசக்திவான் இறைவன் தூய்மைப்படுத்துபவரை நான் நினைவு செய்யும் போது எனக்குள்ளே அமைதி வருகிறது, தெளிவு வருகிறது, உடல் முழுவதும் ஓய்வாக இருக்கிறது. ஆத்மான நானும் லேசாக ஓய்வாக இருக்கிறேன். ஒரு 2-3 வாட்டி சொல்லி பாருங்க. ஒரு 5 நிமிஷம் சத்தம் இல்லாமலே அந்த அமைதியான அந்த சூழ்நிலை, உள்ளுக்கு அந்த அமைதியின் சூழ்நிலை, மனம் லேசான தன்மை, அமைதி, சாந்தம் உள்ளுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இதை நீங்கள் கவனிங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. இந்த இனிமை ரொம்ப சுகமா இருக்கு. இந்த மௌனம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. அந்த இனிமையின் சுவையை, இந்த மௌனத்தின் சுவையை, அந்த மௌனத்தின் வாசத்தை கொஞ்ச நேரம் அதுல மூழ்கி இருக்கும் போது இப்ப கவனிங்க. மனம் எப்படி இருக்கிறது? லேசாக இருக்கிறதா? கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படி இந்த பயிற்சியை நம்ம ஆழத்துக்கு போய் நம்ம அந்த மௌனத்துல உள்ளுக்கு போகும்போது நம்மக்குள்ள உள்ள உண்மையை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்ம தெரியணும் நம்ம யாரு, நம்மளோட சக்தி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு மௌனம் ரொம்ப முக்கியம். அந்த மௌனம் யாரை நோக்கி இருக்கணும்னா இறைவனை நோக்கி இருக்கணும். ஏன்னா இறைவன் தான் சர்வசக்தி, இறைவன் தான் இந்த சக்கரத்தின் ரகசியம் தெரிந்தவர். அந்த சக்கரத்தின் ரகசியத்தை தெரிந்தவர்கிட்ட போகணும்னா மௌனம் மிகவும் முக்கியம். இது விஞ்ஞானத்துல கூட ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்னா மௌனத்துல செல்வாங்க. அதே மாதிரிதான் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கணும்னா நம்மளும் மௌனத்துல செல்ல வேண்டும். செஞ்சு பாருங்க, மௌனமாக இருந்து பாருங்க. ரொம்ப நேரம் முடியலன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எங்கேயாச்சும் உட்காந்து இந்த போன் எல்லாம் கொஞ்ச நேரம் தூக்கி போட்டுட்டு சாப்பிடுறது, தூங்குறது, நண்பர்கள்ட்ட பேசுறது, இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்
கொஞ்ச நேரம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மள புரிஞ்சு கொள்றதுக்கு, ஏன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதற்கு நாம் நம்மளை அறிய வேண்டும் என்றால் மௌனத்துக்கு செல்ல வேண்டும். மௌனத்தில் நம்மளை கண்டுபிடித்துக் கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நம்ம பேசிக்கொண்டிருக்கும் தலைப்பு புரிதல், அறிதல், அனுபவம். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இருக்கிறதுக்கு முன்ன ஏற்பாட்டு குழுவினருக்கும் மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் அனைவரும் நிச்சயம் இல்ல நன்மை பெறுவீர்கள் என்று நம்பி உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது மலேசியால இருந்து ஜோதி நாராயணன். அடுத்த முறை இன்னொரு தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.